அமர்ந்தவர்களே, நம்மளுடைய கண்களை தேவன் திறந்தார். அவருடைய நேசம், அவருடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது. அதனால தான் இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. இங்கே ஏசாயாவில் சொல்லுகிறார், என் செவியை திறந்தார். நம்மளுடைய கண்களை மட்டுமல்ல, நம்மளுடைய செவியையும் திறந்தார். அந்த செவியை இங்கே நம்ம பார்க்குறோம். ஆரம்ப நாட்களில் ஆபிரகாம் தேவன் அழைத்தார். அழைக்கும் பொழுது அவருடைய உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் தான் இருந்தது. அதே போல தான் நோகோவை தேவன் அழைத்தார். தன்னை பாதுகாக்கும்படி ஒரு வேலையை உண்டு பண்ணினார். இப்படியே அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனால் இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது ஏசாயா எழுதின புத்தகம் 50வது அதிகாரம் 5 நம்ம வாசிப்போம். ஏசாயா எழுதின புத்தகம் 50வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. கர்த்தராகி ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். இங்கே என்ன சொல்லிருங்காட்டா, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இங்கே தீர்க்க தரிசனமாக ஏசாயா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என் செவியை திறக்கும் பொழுது நான் என்ன செய்யவில்லை, நான் பின்வாங்கவில்லை, நான் எதிர்க்கவும் இல்லை. அப்படின்னா ஊத்திரியங்கள் நம்மளுடைய பாவங்களுக்காய் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அதற்கு தேவன் அழைக்கும் பொழுது அதனால தான் சொல்கிறார், என் முகத்தை கற்பாறையை போலே ஆக்கினேன், என்னுடைய முகத்தை கற்பாறையை போலே ஆக்கினேன் என்று சொல்லி. அப்படியே சங்கீதம் எழுதின புத்தகம் 40:6 வாசிப்போம். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இப்ப சொல்லுகிறார் 7வது வசனம், அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே. புஸ்தக சுருளை குறித்து என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அதனால இதோ நான் வருகிறேன், இந்த பூமிக்கு வருகிறார். இந்த பூமிக்கு வந்துதான் மத்திய எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16 17 வாசிப்போம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. எப்ப நேசகுமாரன் சொன்னார்? அவருடைய செவியை தேவனுக்காய் திறந்த போது, அவர் ரட்சிக்கப்பட்ட போது. அப்படிதான் ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார். தியாகராஜன் என்ற பிள்ளை பரமானந்தையர் பரமானந்தையர்கிட்ட போனாராம். அவர் கேட்டாராம், நீ ரட்சிக்கப்பட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். என்ன இப்படி கேட்குறாரு என்று சொல்லி அவன்டா அப்படின்றாராம். இல்லை, தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும். இதுதான் ரட்சிப்பின் வாசனை. நம்மளுடைய செவியை திறந்திருக்க வேண்டும். நம்மளுடைய செவியை திறந்திருக்கும் பொழுது தான் தேவனை நம்ம அவர் சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடி அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவருடைய நேசகுமார், இவருடைய சத்தத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளிடத்தில் வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளிடத்தில் வரும் பொழுது அவருக்கு நம்ம செவி சாய்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த சத்தியத்திலே நான் நடக்க எங்களுக்கு உதவிச்சியும், இந்த சத்தியத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவிச்சியும் என்று சொல்லி அவரை நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய செவியை நம்ம சாய்க்க வேண்டும். இன்றைக்கு கூட சாகு பிரதர் அந்த செவியை சாய்க்கிறது குறித்து, நம்ம செவி கொடுக்கறது குறித்து, அவருடைய சத்தத்தை கேட்கறது குறித்து இங்கே பேசியிருக்கிறார். அவருடைய சத்தத்தை நம்ம எப்போ கேட்டு பழகியிருக்கிறோம்?
நம்மளால் ஒரு முடிவு எடுக்க முடியலை. எந்த முடிவும் ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு முடிவு எடுக்க முடியலை. ஏன்னு கேட்டால் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டு பழகவில்லை. இங்கே தேவனோ அவருடைய செவியை திறந்து பிறகுட்டு, ஆமாம் நம்மளுடைய செவி மந்தமாக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய செவியை திறந்தரலும், என்னுடைய செவியை திறங்க ஆண்டவரே, அப்பொழுது உன்னுடைய சத்தத்தை நான் கேட்க முடியும் என்று சொல்லி. சாக்பரத் சொல்கிறார்கள், நான் தூத்துக்குடி மீட்டிங்க்கு அங்கே போயிருக்கும்போது என்னை அழைத்தவர்களால் நான் விட்டுட்டு போய்விட்டார்கள், நான் மட்டும் நின்றேன். வெகு நாள் என்னை கூப்பிடுவார்கள், நான் போகவில்லை. ஆனால் நான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் போது, அவருடைய சத்தத்தை நான் கேட்கும் பொழுது, அங்கே போகும்போது அங்கே தேவன் அனாதியாக அங்கே ஒரு சபையை தேவன் உருவாக்கி வைத்திருந்தார். அற்புதமணி பிரதர் சொல்வார், நாங்கள்லாம் வந்து சாக்கு பிரதருக்கு ஒரு பாய் தான் போட்டு விட்டுப்போம், அந்த பாயில் தான் படுத்து கிடப்பார். நாங்கள்லாம் துண்டை விரித்து அவரோடு கூட நாங்கள் படுத்து கிடந்தோம் என்று சொல்லி. எப்படி ஊழியங்கள் பற்றியெல்லாம் தேவன் திறந்தார். அதை குறித்து தான் இங்கே பரிசுத்தம் பிரதர் வந்து கூப்பிடும் பொழுது, இங்கே காலாறுவில் சபைக்கு வந்து அவர் நோய் என்று சொல்லிவிட்டாராம். ஒரு நாள் தேவன் வந்து அவருடைய சத்தம் கேட்டது. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இங்கே மீட்டிங்கை நடத்தினார். அப்போ மாடியில் தான் நடத்தினோம். அதுக்கு பின்னாடி வந்து இந்த இடத்துல வந்து மீட்டிங்கை நடத்தினோம். இந்த இடத்துல மீட்டிங்கை நடக்கும் பொழுதெல்லாம் பிரதர் விட்டு பாத்ரூம்பு தான், 2 பாத்ரூம்பு தான், வேறு பாத்ரூம்பே இல்லை. இங்கெல்லாம் யூரின் போகிறதுக்கு மணல் அள்ளி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே மேலே போட்டுக்கிட்டே இருப்போம். ஆமாம், இந்த இடத்துல தான் மீட்டிங்கை நடந்தது. தேவனுக்கு செவி சாய்க்கும் போது, நம்மளுடைய இருதயம் அந்தகாரப்படும் போது, ஆண்டவரே எங்களுக்கு உதவிச்சு, என்னுடைய இருள் வந்து நமக்கு தெரியவில்லை, தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய காரியம் வந்து நமக்கு தெரியவில்லை. அதனால தான் நம்மளுடைய செவிகள் திறக்கப்படவில்லை, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கவதும் இல்லை. அவர் சொல்கிறார், ஏசாயா எழுதின புத்தகம் 51வது அதிகாரம் 1 நம்ம வாசிப்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவியின் குழியுமாய் நோக்கி பாருங்கள். அப்படின்னா அவர் தான் வந்து தேவன். அவரை வந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கண்மலை. அவர் சொல்கிறார், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நீதியை பின்பற்றின்னு சொல்லிய முதல்ல எனக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள். இங்கே உங்கள் செவியை எனக்கு சாயுங்கப்பா, என்னுடைய சத்தத்துக்கு உங்களுடைய காரியத்தை சாயுங்க. அதனால தான் பவுலை இழைத்த தேவன் அவர் சொல்லுகிறார், வந்து அவர் கண் பார்வை அடைய அவர் கண் வந்து குருடாகி போய்விட்டது. அதனால தான் அங்கே அப்போஸ்தலர் பணி 9வது அதிகாரம் 4 வாசிப்போம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு போதும், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டால் அவருடைய செவியை திறந்தார். பாருங்க, ஸ்தேவானை வந்து நிறைய பேர் கல்லெறிஞ்சாங்க. கல்லெறியும் பொழுது அவருடைய வஸ்திரங்களெல்லாம் காத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் பவுலை தேவன் கண்டுகொண்டார். அவர் சவுலை வந்து பவுலாய் மாற்றினார். ஏன்னு கேட்டால் அவருடைய செவியை தேவன் திறந்தார். அதனால தான் சொல்கிறாரு கலாத்தியார் என்ற புத்தகத்தில், ஏற்கனவே வந்து திருக்காட்டுப்பள்ளியில் இதைத்தான் சாக்குறது வந்து தலைப்பு செய்தியை கொடுத்தாங்க. கலாத்தியார் என்ற புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பாருங்க, அவருடைய செவியை திறக்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறார்னு கேட்டா, அங்கே அவர் சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். இப்போ வந்து பிதா வந்து ஏசாண்டவருடைய செவியை திறந்தார்.
அவருடைய செவியை திறக்கும்போது அவர் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதனால தான் சொல்லுகிறார், இவருடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஏன்? தேவனுடைய சித்தத்தை அப்படியே செய்து கொண்டார். தேவனுடைய சித்தம் இதுதானே அப்படின்னு அப்படியே உணர்ந்து கொண்டார். அதனால தான் அவர் சொல்கிறார், அவர் சொல்கிறார், பிதாவே பார்த்து சொல்கிறார், அவர் சொல்கிறார், இவருடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இவருக்கு செவி கொடுங்கப்பா. நம்ம செவி சாய்க்க வேண்டும். மற்றவர்களே, நம்ம கண்கள் திறக்கிறது போல் நம்மளுடைய செவியும், ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு ஆண்டவரே நான் கேட்க உதவிச்சு. அநேக காரியங்களில் நம்மளால் முடிவெடுக்க முடியவில்லை. இது நல்லதா கெட்டதா என்று நம்மளால் முடிவெடுக்க முடியல. ஆனால் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனே உமக்கு நன்றி. ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், அந்த காரியம் கிடைக்கலைன்னா கூட ஆண்டவரே உமக்கு நன்றி. அது எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? நான் பழகிறத இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒரு காரியத்தை கேட்குறோம், அந்த காரியம் கிடைக்கல, ஆனாலும் ஆண்டவரேன்னு உமக்கு நன்றி, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் நன்மையான இவளையே நடத்துகிறார். நன்மை சகலம் நன்மைக்கு எதுவாகவே தெய்வம் நம்மளை நடத்துகிறார். சகலம் நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிறாரா. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28 நம்ம வாசிப்போம். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. எங்கிருந்து உண்டானதா? வானத்திலிருந்து உண்டாகிறது. பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவரோடு பேசுகிறார் என்றார்கள். தேவதூதன் அவரோடு பேசுகிறார். ஆமாம், அவருடைய பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்க வேண்டும். ஆமாம் ஆண்டவர்களே, ஆண்டவரே என்னோடு நீங்கள் பேசுங்க. எப்போது நம்ம பேசுங்க ஆண்டவரேன்னு கேட்டிருக்கோமா? ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என் இருதயம் அந்தகாரப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே என்னுடைய இருதயம் அந்தகாரப்பட்டு இருக்குது, என் செவிகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே எங்களுக்கு உதவிச்சு, எங்கள் செவியை திறந்துடலங்க ஆண்டவரே, எங்கள் செவியை திறந்துடலும். ஒரு தியானித்து கொண்டிருந்தேன். அப்படியா யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 41 அப்படியா லாசரு மரித்து கிடக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் மரித்து அங்கே அவர் 4 நாட்கள் ஆயிடுச்சு, நார்மே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர் போய் அங்கே சவுண்டு கொடுக்குறார், லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லி. ஒரு மரித்த மனிதனுக்கு காது கேட்குறதுங்க. அப்படித்தான் நான் உணர்ந்தேன். எப்படி? ஒரு மரித்த மனிதனுக்கு அங்கே காது கேட்கிறது. தேவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறது. தேவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறது. அதனால் அவன் வெளியே வந்தார். லாசருவே வெளியே வா என்று சொன்னார். நம்மளுடைய ஓத்திரியங்களில், நிந்தைகளில், கஷ்டங்களில் நம்ம அப்படியே தடுமாற்றம் அடைகிறோம். இப்போ கூட சென்னையில் பரிசுத்தம் பிரதர் வந்து பேசும் பொழுது, இந்த மீட்டிங்கில் வந்து பேசும் பொழுது, ஓத்திரியப்படுவது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். நம்ம செவியை திறந்திருக்கணும், அப்போ தான் அந்த ஓத்திரியத்தை நம்ம தாங்க முடியும். முதல்ல ஆண்டவரே எங்களுடைய செவியை திறங்க, ஆண்டவரே எங்கள் செவியை திறங்க. ஆமாண்டவரே, கஷ்டங்கள் அல்லது துன்பங்கள் அல்லது பிரச்சனைகள் வரும் பொழுது அதை நாங்கள் எப்படி கையாள வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் நடத்தி செல்லுங்க அப்படி சொல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துங்க என்று சொல்லிட்டு. இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 23 23 வாசிப்போம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியும் வாங்கு. இது என்ன? சத்தியத்தை வாங்குறது என்னட்டு? அங்கே ஒரு மனுஷன் புதிய ஏற்பாட்டில் வாங்குகிறார். 13வது அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம், தெரிஞ்ச வசனம்தான், சகோதரர்கள்லாம் வாய்ச்சாக. 13:44.
அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். என்ன செய்யறான்? அதான் சத்தியத்தை வாங்கு, அதை என்ன செய்யாதே, விற்காதே. இந்த மனுஷன் வாங்குறான் அப்படின்னா என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாகி இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு அதன் காண்கிறான் அல்லது செவியை அங்கே சாய்க்கிறான். தேவனுக்கு நம்ம செவி சாய்க்க வேண்டும், அங்கே காங்க வேண்டும். வேதத்தை பிரதர் சாக் பிரதர் இன்னைக்கு கூட சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு இசைக்கருவி வாங்க வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் அந்த இசைக்கருவிக்கு என்கிட்ட பணம் இருந்தது. ஆனால் நான் தேவனுக்கு செவி கொடுத்து பழகினதுனால அதை என்ன செய்யவில்லை, நான் வாங்கவில்லை. அதனால நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், வேதத்தை நிறைய நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் நான் போயிருந்தேன்னா கூட தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்க முடியாது. ஆமாம், நான் எனக்கு என்னுடைய இஷ்டத்துக்கு நான் உன்னை வாங்குகிறேன், என்னுடைய இஷ்டத்துக்கு வாங்குகிறேன், இஷ்டத்துக்கு கொடுக்குறேன். தேவனுடைய சத்தத்துக்கு நான் என்ன செய்வதில்லை, செவி கொடுப்பதில்லை. இங்கே சொல்லுகிறார், அவர் சொல்கிறார், அந்த புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாகி இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான், அந்த நிலத்தை வாங்குகிறான், பரலோக ராஜ்யத்தை வாங்குகிறான். அதனால தான் அதை விற்காதே, அதை வாங்கு. ஆண்டவரே, நான் அதை விற்கக்கூடாது ஆண்டவரே. நம்மளுடைய இருதயங்களில் சமாதான குலைச்சல் வரும் பொழுதெல்லாம், ஆண்டவரே நான் இங்கே தவறி இருக்கிறேன், நான் கேட்பேன், எங்கே தவறி இருக்கேன் ஆண்டவரே, நான் மன்னிச்சிருக்கிறேன் ஆண்டவரே, நான் யாரும் என்னுடைய இருதயத்தில் கசப்பு இல்லாமல் இருக்குதா ஆண்டவரே? ஆமாம், நான் என் குடும்பத்தில் கூட நான் கசப்பாக இருந்திருக்கேன். ஆண்டவரே நீ விடுதலையாக்கும், நீ விடுதலையாக்கும். அந்த சவுளை போல் நான் வருவேன், உடனே வந்துடும், எனக்கு சவுல் வந்துடுவார். அவர் மாதிரி நான் பின்மாறி போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒரு தாவீதை போல் நான் மனம் திரும்பி விட, ஒரு தாவீதை போல் ஒரு குணப்பட்டு விட எங்களுக்கு உதவிச்சு உம்முடைய சத்தத்துக்கு ஆண்டவரை செவி சாய்க்க. அதனால தான் தாவீது சொன்னார், யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறார். தேவனிடத்தில் அவருடைய சத்தத்தை கேட்டுத்தான் அங்கே யுத்தத்துக்கு போகிறார். நம்மளால் அவருடைய சத்தத்தை கேட்க முடியலை. ஒரு காரியத்தை முடிவெடுக்கும் பொழுது தடுமாற்றம் அடைகிறோம், அப்படியா அலைஞ்சு தெரிகிறோம். சாக்கு பிரதர் சொல்லுவது போல், தன்னுடைய மனிதன் 2 காலோடு நடக்கிறது எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். இல்லை, நிறைய கிறிஸ்தவர்கள் தன் கையினாலேயே நடக்க ஆரம்பிக்கிறார்கள். கையினால் எப்படி நடக்க முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்பவும் அவன் கஷ்டப்படுவான். ஆமாம் மதுரவுலே, நம்ம செவி சாய்ப்போம், அவருக்கு செவி கொடுப்போம், அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு, சபையில் தீர்க்க தரிசனமாக வரக்கூடிய வார்த்தைக்கு, ஆண்டவரே நான் கீழ்ப்படி எங்களுக்கு உதவிச்சு. உம்முடைய வார்த்தையை அது பொக்கிஷமாக இருக்கிறதே. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருக்கிறது, அது தேவனாய் இருந்தது நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம தேவனை நம்ம சார்ந்து கொண்டோம், அவருக்கு செவி சாய்த்திருக்க வேண்டும். தேவன் கொடுத்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். நானும் இப்படியாக நான் வாழ்வேன் என்ற நம்பிக்கையை அறிக்கை அடிக்கிறேன். ஆமென். செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். செவி கொடுத்தலே உத்தமம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை இருந்தது. அது என்னன்னு சொன்னால், கட்டாயம் விருத்த சேதனம் செய்யணும். அது ஒரு கட்டளை. ஆனால் நமக்கு அது இல்லை. ஆனால் வேதத்தில் அது இருக்குது, நமக்கும் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 7வது அதிகாரம், ஸ்தேவான் இப்படியாய் ஒரு பிரசங்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வார்த்தையை எப்படி பேசுகிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 51வது வசனம். அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்லால் எறிந்து அவரை கொல்ல போகிறாங்க. ஆனால் அவர் தைரியமாய் சத்தியத்தை பேசுகிறார். 51, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே அப்படின்றார். இருதயத்திலையும் செவியிலையும் நமக்கு கட்டாயம் விருத்த சேதனம் இருக்கணும். அதில் ஒரு தோல் ஒட்டி இருக்குது, அதை கிழித்து எடுக்கணும். அது மந்த இருதயம். செவி கொடுக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை
கேட்கும்போது இதெல்லாம் நமக்கு இல்லை, இது இந்த அவங்களுக்கு அப்படிங்கிற போல், இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது போல் நம்ம அதை கொஞ்சம் நான் பரவாயில்ல அப்படிங்க நினைக்கிறோம். பாருங்களேன், தேவனுடைய வார்த்தையை, எனக்கு நேராக வருகிற வார்த்தையை நான் தள்ளிவிடும்போது என்னுடைய காதில் இருதயத்தில் ஒரு தோல் ஒட்டி இருக்கு, அது கிழிக்கப்படும். ஆக வணங்கா கழுத்துள்ளவர்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருதயத்திலையும் செவியிலையும் என்ன செய்யணுமா, விருத்த சேதனம் பண்ணப்படணும். நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிற தேவன், ஒவ்வொரு நாளும் பேசுகிற தேவன். பிரதர் பேசும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னோடு பேசுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோமா? ஆண்டவரே என்னோடு பேசுங்க. ஒரு வேலையாக போகிறோம், ஒரு காரியத்தை செய்கிறோம், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் திறம்பட செய்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க, என்னோட பேசுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அதாவது நமக்கு எது நலமுன்னு தெரியுதோ அதை அப்படியே செய்ய பார்க்குறோம். ஆனால் தேவன், இன்னைக்கு பிரதர் சாக் பிரதர் பேசும்போது கூட அந்த வார்த்தை அப்படி தான் வருது, நமக்கு மிகவும் நல்லதை இழந்துறதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு நலம் தெரிந்ததை செய்கிறதுனால. தேவன்கிட்ட மிகவும் நலமானதை, நல்லதை, மிகவும் நல்லது அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுது. நமக்கு எது நல்லதுன்னு படுது அப்படியே நம்ம அறிவுக்கு. ஆனால் தேவன்கிட்ட போனால் இது மிகவும் நல்லது அப்படிங்கிற ஒரு காரியத்தில் நமக்கு பேசி நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சீசர்கள் அவர்களோடு இருக்கும் பொழுது சொல்லுவார், அவர்களுடைய இக்கட்டான நெருக்கடியான நேரங்களில் பாருங்கள், ராத்திரி முழுவதும் வலையை போடுவாங்க, ஒன்றுமே அகப்படாமல் இருக்கும்போது கரையில் அவர்கள் வலையை அலசி கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுங்கன்னு சொல்லும் பொழுது, உம்முடைய இந்த வார்த்தையை நம்பி நாங்கள் என்ன செய்கிறோம், வலையை போடுறோம். அந்த வார்த்தைக்கு அப்படியே அந்த செவி சாய்க்கிறார்கள், செவி கொடுக்கிறார்கள். அட போங்க ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் ராத்திரி முச்சூடும் என்னாச்சு தேடி பார்த்துட்டோம், ஒன்றும் இல்லை. அது உண்மையாகவே நலமானதாக இருக்குது, நல்லதான நல்ல காரியம். அவங்கள அனுபவம் அது பேசுது, அனுபவத்தில் சொல்கிறாங்க, அனுபவத்தை சொல்கிறாங்க. நானாக இருந்தால் கண்டிப்பாக உள்ளே போயிருக்க மாட்டேன் ஆழத்தில். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், தெளிவாயிருச்சு, ராத்திரி முடிச்சோன்னு அலைஞ்சிட்டோம், ஒன்றும் இல்லை. நம்ம பார்வைக்கு அதே சரின்னு படுது, நல்லது அப்படின்னு படுது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, கொண்டு போய் ஆழத்தில் போடு அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், நல்லது இப்போ மிகவும் நல்லதாய் நமக்கு மாறுது. நல்லதுன்னு எனக்கு படுற காரியம் தேவன் எனக்கு மிகவும் நல்லதை தர விரும்புகிறார். நல்லதுன்னு படுகிற காரியத்துக்கு நான் மறுப்பு தெரிவிக்கும் போது, தேவனுடைய விருப்பத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கும்போது, உம்முடைய வார்த்தை நீ சொல்லுகிறீர், உம்முடைய வார்த்தையை நம்பி போடுறோம். எங்கள்கிட்ட எந்த நம்பிக்கையும் இல்லை. பாருங்கள், இந்த உன்னதமான இந்த இடத்துக்கு என்னால் எல்லாம் வர முடியல. சில நேரங்களில் மனுஷியமாக யோசிக்கிறேன். ஆனால் இங்கே வாசித்தோம், விருத்த சேதனம் செவியில் சரியாய் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகி இருந்தேன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவருக்கு நான் எதிர்த்து நிற்க மாட்டேன். அந்த வார்த்தை அருமையான வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பேசுகிறார், நமக்கு உணர்த்து வைக்கிறார். சில நேரங்களில் இந்த இடத்துல நீ அமைதியாக இரு, நம்ம கேட்டோமே அந்த ஏசாயாவில், அவரோ பின்வாங்கவும் இல்லை, எதிர்த்து நிற்கவும் இல்லை. பின்வாங்கவும் இல்லை, எதிர்த்து நிற்கவும் இல்லை. அதாவது சத்தியத்துக்காக காம்ப்ரமைஸ், அதாவது ஒத்து போகலை, அதில் பின்மாற்றமே கிடையாது. அவர்கிட்ட அடித்தார், இதுதான் சத்தியம், இதுதான் வார்த்தை, அதில் பின்மாற்றமே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவருடைய தாடையை பிக்கும்போது, அவரை உமிழ்ந்து அவருக்கு விரோதமாய் குற்றம் சொல்லும்போது அவரை என்ன மதிக்கலை, அதாவது அவரை அலட்சியம் பண்ணார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் எதிர்த்து நிற்கலை, அவர் அப்படியே விட்டு கொடுக்குறாரு.
அந்த இடத்துல பின்வாங்கிறது மாதிரி. ஆனால் சத்தியத்துக்காக அவர் என்ன செய்யலை? பின்வாங்கவே இல்லை. சத்தியத்தை சத்தியம்னு பேசினார். ஒரு ஸ்திரியை இச்சையோடு நோக்கி பார்க்குறவன் விபச்சாரக்காரன்னார். கோபப்படுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவானவன் சொன்னார். பொருளாசையை குறித்து பேசும்போது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னார். அதில் ஒரு காலம் அவர் பின்வாங்கி போகவே இல்லை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும்போது நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தையில் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தும் போது நான் கீழ்ப்படியக்கூடிய அந்த செவியை ஆண்டவரே சாய்த்து கேட்டு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தாங்க. அதாவது அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபம்லாம் எப்படி இருக்குன்னா, நம்முடைய தேவைகளை அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை பாருங்கள், இதை பாருங்கள், பிள்ளை மனைவி காரியங்கள், நம்முடைய சரீரங்கள் அல்லது உறவுகள், சொந்தம், சபை காரியம், அப்படியே பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் அமைதியாக இருந்து நான் என் நிலையை, என்னுடைய ஆவிக்குரிய தரத்தை ஆண்டவரே எனக்கு காட்டுங்க. என் மனைவியிடத்தில் பேசுகிற விதம், என் பிள்ளைகளிடத்தில், சகோதர சகோதரிகளிடத்தில் ஆண்டவரே என் ஆவியில் நான் எப்படி இருக்கிறேன் எனக்கு காட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படி இருந்தோம்னா தேவன் அப்படியே ஆவியில், பரிசுத்த ஆவியினால் நம்மோடு இடைபடுவார். அப்படி இடைபடும்போது தேவன் நமக்கு உணர்த்துவார். இந்த இடத்துல நீ வேகமாக பேசினேன், இந்த இடத்துல நீ பொறுமையாக இருந்திருக்கலாம், இந்த இடத்துல நீ அவங்கள குறித்து முறுமுறுப்பு உனக்குள்ளே வந்தது, பேசும்போது கசப்பு வந்தது, அப்படி கொஞ்சம் நமக்குள்ளே உணர்த்துவார். ஆம், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீ உணர்த்தி எனக்கு இந்த காரியத்தில் மனம் திரும்ப பண்ணுவதற்காக நன்றி. இப்படி ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும் அப்படின்னா, இளைப்பாறுதல் இருக்கும், சமாதானம் இருக்கும். தேவ ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியும். அதில் பழக ஆவியானவர் சொல்கிறத கவனிக்க முடியும். அவன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் பிரச்சனைகள் அவனை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார். தைரியப்படுத்துகிற நேரம், கவலைப்படுகிற நேரம், சோர்ந்து போகிற நேரம் ஆவியானவர் இடைப்பட்டுக்கிட்டே இருப்பார். வார்த்தையை கொடுப்பார். இந்த வார்த்தையை பாரு. நீதிமொழிகள் புஸ்தகம் ஒரு வசனத்தை நாம் தியானித்துட்டு நாம் ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம், நீதிமொழிகள் 33வது வசனம் வாசிக்கலாம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பழகக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் விக்கினங்கள் இருக்காது. ஆபத்து பிரச்சனைகள் வரும்போது பயப்பட மாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். தேவன் அவர்களோடு பேசி அவர்களை வழிநடத்துறதில் உண்மையுள்ளவராக இருப்பார். ஆவியானோடைய சத்தம் பாருங்கள். இப்போ என்னுடைய தகப்பனார் வெளியில் நின்று கூப்பிட்டாருன்னா எங்கள் அப்பா குரல்னு எனக்கு கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் ஆவியானவருடைய சத்தம் அதை கண்டுபிடிக்க அநேக நேரங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஆவியானுடைய சத்தம் அப்படிங்கிறதுல ஒரு தீர்க்கமான ஒரு உணர்த்துதல் நமக்கு தேவையாக இருக்குது. அதை நாம் வாஞ்சிக்கணும், அதை விரும்பணும். ஆவியானுடைய சத்தத்தை நான் வாஞ்சிக்கட்டும். என்னுடைய புத்தியின்படி, என்னுடைய அறிவின்படி ஒரு சத்தம் வரும், அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு போகாதபடிக்கு. பாருங்கள், பிசாசானவனுக்கும் ஒரு சத்தம் உண்டு, அவனும் பேசுகிறவன். ஆண்டவராக இயேசுவிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கற்களை அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சத்தம் வெளிப்பட்டது. ஆனால் அது கண்டுபிடித்தார், இது பிசாசனுடைய சத்தம். அதுக்கு முன்னாடி தேவகுமாரன் பிதாவாகிய தேவன் பேசின சத்தம், அது அவர் கண்டுபிடிக்கிறார், அது பிதாவின் சத்தம். அப்போ அவருக்கு அதில் கரெக்டாக இருந்து சாத்தானை ஜெயித்தார். பிரியமானவர்களே, நாம்
பிதாவுடைய சத்தம் என்ன, பிசாசினுடைய சத்தம் என்ன அப்படிங்கிறத நாம் விளங்கியிருந்தோம்னா நாம் விக்கனங்கள், ஆபத்துக்கள் அதிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்னா விடுதலையாகி நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல், சமாதானம். சிறு குழந்தைகள் கூட தேவன் பேச முடியும். சாமுவேல்கிட்ட சிறு குழந்தைகள்கிட்ட இருக்கும்போது தான் தேவன் பேசினார். அதாவது நான் இப்படி சொல்லுவேன், குழந்தைகள்கிட்ட தேவன் பேசுகிறது தனிப்பட்ட முறையில் அப்படி பழகி வரையில் தேவன் பேசுகிறது கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் கூட பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மூலமாய் தேவன் பேசுகிறார் அப்படிங்கிற பிள்ளைகள் அதை விசுவாசிக்கணும். எங்கள் அம்மா அப்பா மூலமாய் தேவன் என்னோடு பேசுகிறார். சில குறைகளை சுட்டி காட்டும்போது, சில தவறான பழக்க வழக்கங்கள்லேருந்து நமக்கு புத்தி சொல்லும்பொழுது, அப்போ தேவன் அவங்க மூலமாக என்னோடு பேசுகிறார். அதை விளங்கிக்கிட்டோம்னா பிள்ளைகள் பாக்கியவான்கள். அப்படி பெற்றோருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து வரையில் ஆவியானவருடைய சத்தத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆவியானவர் பேசுகிறத விளங்கிக்க முடியும். ஆக இப்படியெல்லாம் நான் வார்த்தைகளை கேட்குறோம். ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது தேவ சத்தத்தை நாம் தேடுவதில்லை. அதாவது எப்போவுமே தேவன் அமைதியாக தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது தேவன் நம்மோடு பேசுகிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர். ஆக அதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், தனிப்பட்ட ஜெபத்தில் தேவ சத்தத்தை கேட்கிறதுக்கு நாம் ஆர்வமுள்ளவர்களாய் நாம் அப்படி பழகுவோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களில் தேவன் நம்மோடு கூட இருந்து பேசுகிறது, அவர் நடத்துகிற காரியங்கள், நமக்கு உதவி செய்கிறது, நம்மோடு இடைபடுறதை நம்ம பார்க்க முடியும். சின்ன சின்ன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் போகும்போது அவர் நமக்கு பதில் தருவார், நமக்கு பேசுகிற தெய்வம். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளுவதில்லை என்று தான் வாக்கு பண்ணியிருக்கிறார்.